தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று தனது 49வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது அமைச்சர் TRB ராஜா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். (2026) சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு திமுகவினர் செயல்பட வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தனது 49வது பிறந்த நாளையொட்டி சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வைப்பதே நீங்கள் எனக்கு தரும் பிறந்தநாள் பரிசு என்று தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார். SIR படிவங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதை திமுகவினர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கர்நாடக முதலமைச்சர் விவகாரத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சராக துணை முதலமைச்சர் DK சிவக்குமாரை நியமிக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்கியதுடன் டெல்லியிலும் முகாமிட்டது காங்கிரஸ் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி, சித்தராமையா, DK சிவக்குமார் உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதற்காக ஒரு குழு இருப்பதாக கூறிய அவர் கட்சியின் உயர்நிலை குழு விரிவான ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.